வளலாம் பேச வேணாம், என்னங்கிறது வந்து சொல்லிடுறேன். நமக்கு இந்த இடத்துல மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்துலேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மரம் வந்துருக்கு. இந்த 2 மரத்துக்கிட்டே ரோப்பை கட்டி அந்த ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சிப்லைன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் சக்ஸஸ் ஆக போதா ஃபெயிலியர் ஆக போதா அப்படின்னு எதுவுமே வந்து தெரியல. பட் என்ன நடந்தாலும் வீடியோ வரப்போகுது. இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. நமக்கு இந்த மரத்தில் ரோப்பை கட்டுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து கிடையாதுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிளை இருக்குல்ல, இதை விட்டுட்டு 2வது கிளையில் தான் நம்ம ரோப்பை வந்து கட்ட போகிறோம். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கிடையாது, ஈஸியாக வந்து ரோப்பை கட்டிடலாம். பட் அந்த மரத்தில் அப்படி வந்து கிடையாது. கொஞ்சம் கிளையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் ரோப்பை வந்து கட்ட முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் இது கிளையை கட் பண்ணுறோம். நம்ம பெருசாக மரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. இந்த சின்ன சின்ன கிளையில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது சும்மா தான் வந்து இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி வெட்டி விட்டுட்டு ஸோ இதை தான் வந்து கழிச்சு விட போகிறோம். ஏன்னா மேலே வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும், அதனால இதை வந்து கட் பண்ண போகிறோம். அப்புறம் கமாண்டில் வந்து என்ன ப்ரோ மரத்தில் வெட்டுறீங்க அப்படிலாம் சொல்ல போகிறீங்க. அதனால தான் நம்ம ஒரு ஆங்கில கிரைண்டருக்கு செயின்ஸோ அட்டாச்மெண்ட் வாங்கிட்டு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பாருங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி வெட்டுது பார்த்தீங்களா, அருமையாக வெட்டுது. அவ்வளோதாங்க, எவ்வளோ பெரிய கட்டைன்னு பார்த்தீங்கன்னு தெரியும். அசால்ட்டாக வந்து வெட்டி முடிச்சிருச்சு. ஸோ இந்த செயின்ஸை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வீடியோக்களை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம இந்த வாதில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறை வந்து கட்ட போகிறோம். இந்த இடத்துல நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கிடையாது. நீட்டாக அப்படியே சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். அதனால் நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து கட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இப்போ ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மரம் எங்கே பாருங்களேன் லைட்டாக ஆட்டினாலுமே ஆடுது. நம்ம ரோப்பு வந்து இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் சல்லுன்னு வந்து வரும். பட் இது ஆடும்போது அந்த ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொய்யத்துக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஒழுங்காக வருதானுங்க தெரியல, இவ்வளோ ஆடுது. ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரோப் அளந்து வாங்கிட்டு வந்து கட்டி தான் பார்த்துருவோமே. ஓகே, 14 mm ரோப் வந்து ஒரு 70 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ அந்த ரோப்போட ஒரு முனையை வந்து இந்த மரத்துக்கு மேலே ஏறிட்டு அந்த செகண்ட் கிளையில வந்து கட்டி விட்டுருவோம். இவன் குரங்க விட மோசமா தவறா? எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து கட்டிடுவோம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அதை அவுக்க போகிறது கிடையாது. அதனால நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ரோப்பை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டியாச்சு. அந்த இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி ரோப்பில் தான் இறங்க போகிறோம். அவ்வளோதாங்க, நீ இந்த ரோப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு போகிறோம். அவ்வளோதாங்க, நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஆக போகுது கேட்டிங்கன்னா, நம்ம தொங்க போது தான் விசிய போகுது. அது ஸ்ட்ராங்காக வந்து இழுத்து கட்டணும். அதுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது. அது என்னங்கிறத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த மரத்தை கொண்டு போயிடும். இப்போ இந்த ரோப்போட முனை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாதில் வந்து ஒரு கிளை இருக்குது. ஸோ அந்த கிளைக்குள்ளே இப்படியே கொடுத்து அப்படியே இழுத்துக்கிட போகிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்படி கையெல்லாம் இழுத்து டைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி அமுங்க தான் செய்யும். அதுக்கு தான் ஒரு டூல் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து டைட்டிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ரோப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ரோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தம் வந்து கிடையாது. இந்த ரோப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இங்கே ஒரு வாது இருக்குல்ல, ஸோ இதில் சுற்றி கட்ட போகிறோம். அதாவது டைட்டை இழுத்து கட்ட போகிறது கிடையாது. ஓரளவு கேப்பு இருக்கிற மாதிரி இந்த கை உள்ளே போகிற அளவுக்கு இந்த கேப்பு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப்பு இருக்கிற அளவுக்கு அவ்வளோதாங்க, இது இப்படியே கிடக்கட்டும். அடுத்தது அந்த ஹேண்டு டைட்டிங் டூல் வந்து எடுத்துருக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி வாங்கி எப்படி இது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து போட்டுட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூலு. இதில் 2 ஊக்கு வந்து இருக்கும். ஒரு ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோப்புக்கு போகிறது. இந்த ஒரு ஊக்கு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம இங்கே ரோப்பு கட்டணும்ல, ஸோ அதில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊக்கு இருக்குல்ல, இது ரோப்பில் சுற்றி உள்ளே வச்சுருப்பாங்க. அதை வந்து வெளியில் எடுக்கணும். இந்த லாக் எடுத்து விட்டு கீழே ஒரு லாக் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இழுத்தோம் அப்படின்னா வரும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 அடி நீளத்துக்கு வரும். இப்போ இந்த ஊக்கை எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் ஒரு முடிச்சை போட்டு அதில் வந்து கோர்க்கணும். ரோப்பில் முடிச்சை போட்டாச்சு. இனி இது இழுத்து இந்த ஊக்கில் வந்து மாட்டணும். அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. இனி நம்ம டைட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லிவர் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரோப் டைட்டாக ஆரம்பிச்சிடும். தெரியும் நினைக்கிறேன், அங்கே வருங்க. அவ்வளோதாங்க, இப்போவே ஓரளவு டைட் ஆயிடுச்சு. ஓரளவு ஃபுல்லாக டைட்டாக நம்ம ரோப்பு டைட் ஆகுதோ இல்லையா, அந்த மரம் அந்த சைடை விசிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சொன்னல மரம் சேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த இந்த பாருங்களேன் மரம் ஆடுது பார்த்தீங்களா, ரோப்பு டைட் ஆகல, மரத்தை அந்த சைடு இழுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி தாங்க போகுது என்னங்கிறது தெரியல. இல்லை டைட் ஏற்றலாம், இன்னுமே வந்து இந்த அளவுக்கு டைட் ஏற்றலாம். ஆஹா, மரத்தை இழுத்து கொண்டு வந்துருச்சுங்க. ரோப்பில் நம்ம தொங்கி பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம வெயிட்டை வந்து தாங்கணும். ஆனால் இழுக்க கீழே வருதுங்க. இந்த அளவு போதுங்க, வெயிட்டு தாங்குது. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு மூல காரணமே இந்த டூல் தாங்க. இந்த டூல் இல்லைன்னா ரோப்பை டைட் பண்ணியிருக்க முடியாது. எந்த அளவு டைட்டாக இருக்குன்னு பாருங்கள்.
நமக்கு ரோப் வந்து அந்த மரத்தில் அந்த அளவுக்கு வந்து விசியலை, பட் இந்த மரத்தில் விசி தான் நாங்கள் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறி தொங்கி பார்த்துருவோம் லைட்டாக. நல்லா தாங்க இருக்குது. இங்கே இழுக்க அந்த மரம் வந்து ஆடுது. இப்போ சேஃப்டி இல்லாமல் தொங்க ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம அந்த வீல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் வந்து பண்ணி பார்ப்போம். நம்ம ரோப்புக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கான வீலை ரெடி பண்ணுறதுக்கு பேரிங்கோட உள்ள புள்ளி வீல் 2 வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது 6 இரும்பு பிளேட் வந்து எடுத்துருக்கிறேன். அந்த இரும்பு பிளேட்டை 4 கார்னர்லேயே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம். இப்போ இதில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான். அதனால் அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இனி நம்ம எடுத்த புள்ளி வீலில் போல்ட் நட்டு அதுக்கப்புறம் அந்த புஷ்ஷெல்லாம் போட்டுருக்காங்க, அதெல்லாம் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கழட்டி எடுத்த 2 போல்ட்டையும் அந்த இரும்பு பட்டை 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டிட்டு 2 போல்ட்டுக்கு ஒரு புஷ் வந்து மாட்டிக்கிடுவோம். அண்ட் அதுக்கு மேலே புள்ளி வீலை மாட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு இரும்பு பிளேட்டை மாட்டி நட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இனி நம்ம இந்த புள்ளி வீலை சுற்றணும் அப்படின்னா பிரியா சுற்றணும். ஸோ சுற்றுது. அடுத்தபடியாக 1 இன்ச் இரும்பு பைப்பு 1/2 அடியில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது அந்த 2 சைட்லையும் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ரோப்புக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போது. எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த வீலை யூஸ் பண்ணி ஒன்ஸ் அப்படி எப்படி கீழே வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? எனக்கு தெரிஞ்சு தொங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா டைட் பண்ணால் தான் தொங்காது. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த வீலை வந்து ரோப்புக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக தள்ளினாலுமே சூப்பராக போகுதுங்க பாருங்களேன். அந்த ஸ்டேப்பில் வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 சைடு கம்பியை முடிச்சுக்கிட்டு சல்லு நாங்கள் போக போகிறோம். போமா எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏணி வச்சு அப்படி தொங்கினோம்னா நம்ம தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி. இப்போ என்னென்ன ஒரு இடத்துல உட்காந்துருக்குறல்ல, இதை பிடிச்சிக்கிட்டு அது வந்து குதிக்கிற மாதிரி டக்குன்னு கையில் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பையை தான் வந்து இறங்கணும். இல்லைன்னா ஏணி கொண்டாந்து இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நல்லா போகுதுங்க. வேணாம், ஏணி கொண்டு வந்துடும். ஏணி எந்த ஏணி எடுத்து ஓடுறான். ஏணி எடுத்து ஓடுறான். ஏணி இப்போ நமக்கு ஏணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து குறைஞ்சிருக்கும். நான் வந்து அதாவது கீழே வந்து இறங்கிட்டேன். இப்போ நமக்கு போகிறது ஈஸியாக இருக்குங்க. போமா 1 2 3 எங்கடா போக மாட்டேங்குது. செம்மையாக இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ரோப் வந்து தொங்குது. நம்ம அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தொங்கிட்டோம். நம்ம அப்படி வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்ப்போம் கொஞ்சம் தூரம் வந்து போதா அப்படிங்கிறதையும். ஓகேவா? புஷ் பண்ணி போகிறோம். வடிவில் ஒரு படத்தை கொடை வச்சு தொங்குவாப்புல. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறக்கலாக இருந்தால் நமக்கு வந்து சல்லுன்னு வந்து வரும். அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் வந்து பண்ண போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஏறி இந்த ரோப் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நேராக நம்ம இழுத்து கீழே உள்ள இந்த வாதில் வந்து கட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரும் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து கீழே இறங்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ இதை பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி இழுத்து கட்ட போகிறோம். இனி நம்ம இந்த கயிறை இழுக்க அந்த ரோப்பு வந்து கீழே வந்து இறங்கும். அங்கே பாருங்கள் நல்லா டைட்டாகவும் வந்து ஆகுது. இதுதான் நமக்கு வேணும். கூடவே மரமும் சேர்ந்து வருதுங்க. அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ரோப்பு நல்ல டெம்பர் ஆயிடுச்சுங்க. இப்போ ஏறி எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டெம்பராக இருக்குது அப்படிங்கிறது. போமா 1 2 3 சும்மா தொங்கியே பார்ப்போம். அப்பா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சுங்க. சூப்பர். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே வந்து போயிடலாம். இப்போ நம்ம பண்ண மாதிரி ரோப் வச்சு டைட் பண்ணோம்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒன் டைம் வந்து புஷ் பண்ணி பார்க்க போகிறேங்க. போன டைம் வந்து புஷ் பண்ணலை. ஸோ இந்த டைம் புஷ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத. போமா 1 2 3 அவ்வளோதான். சூப்பர். இப்போ ஒரு ஸ்டெப்பு ரோப்பை டைட் பண்ணிடுங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நல்லா இப்போ தான் கல் மாதிரி இருக்குது ரோப்பு. கித்தி கூட விசியலை பார்த்தீங்கன்னா தெரியும். போமா அடேங்கப்பா. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் என்னோட உயரத்துக்கு வந்துருச்சு. என் வெயிட்டுக்கு இந்த இடத்துல அவங்க தான் செய்யும். ஸோ என்னோட வெயிட் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்து போகலாம். ஸோ என்னோட வெயிட்டுக்கு வந்து இது வரைக்கும் தான் வரலாம். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்டிங்கும் வந்து முடிச்சிட்டோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக என்ஜாய் வந்து பண்ண போகிறோம். அண்ட் நம்ம நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏறிட்டாப்ல. எனக்கு நிதிஷ் அப்போ ஏறலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஏறிடுவோமா? அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம ரோப்பு அண்ட் எல்லாத்தையுமே டெஸ்டிங் முடிச்சு நம்ம வந்து இதை வந்து நீ ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு.
அப்பா இது வரைக்கும் வந்தாச்சுங்க. என்னோட வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல வந்து தொங்கிடுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைப்புள்ள நித்திஷ் இருக்கிறாப்புல. இவரோட வெயிட் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தான். நித்திஷ் போய்த்து சேப்பா வாங்க, எப்படி வர போகுது அப்படிங்கிறது தெரியல. நித்திஷ் வந்து பறக்க போகிறாப்புல. அவர் வந்து மரத்துக்கே போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். வா வா. இவனுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் போய்த்தான். அடேங்க அப்பா, எப்படா இருக்கு? சூப்பராக இருக்க. இதில் வர்றது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா தூரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னமும் நல்லா லாங் போகிற மாதிரி தான் செம்மையாக இருக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போனால் தான் போக முடியும். பட் இது நம்ம வீட்டிலே இருங்க. ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. மறுபடியும் வருவேன்டா. 3 நல்ல தூரம் இந்த வாட்டி. எவ்வளோ தூரம்டா டே? அடே எங்க அப்பா ஃபுல்லாக வந்துடுறாங்க. நித்திஷ் எப்படா இருந்துச்சு? செம்மையாக இருக்கா? இந்த டைம் அடிக்கிற அடியில் தமிழ்நாடு விட்டு வெளில போகிறேன்டா. போடு. அடேங்க அப்பா, இதாங்க வெறித்தனம். சாத்தியான ஸ்பீடு வெறித்தனமாக இருக்கு. இப்போ நம்ம ஸ்பீடாக வந்துக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கயர் இருக்குல்ல, நம்ம ரோப் வச்சு இழுத்து கட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தல. அதனால நம்ம இந்த இடத்துல வெயிட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி நித்திஷ் இந்த கார்த்தி இந்த இடத்துல பிடிச்சிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்தேன். இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இழுத்து பிடிக்க போகிறேன். அண்ட் வந்து நித்திஷ் வந்து இங்கே வர போகிறாப்புல. பிடிச்சிருவோமா? வாங்க நிதிஷ்குமார், விட்டா இங்கே வந்துடும். நின்றா சாப்பிடா. விட்டா நம்ம மேலே வந்து மோதிடுவாங்க. நல்லா இருக்கு. அண்ட் வந்து அந்த கேரளாவில் ஜிப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஓகே தாங்க. பட் இதை நம்ம ரெடி பண்ணதில் ஒரு மன திருப்தியாக வந்து கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போக முடியல, கம்மியாக தூரத்துக்கு மட்டும் தான் போக முடியுது. பட் இதில் வேறு எதுவும் அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்ட் 2ல் வந்து பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். இவன் யாராவே குறிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.